உங்களுக்கு இலங்கையோட கதை தெரியுமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி கால் ஃபேஸ்ல அரசை எதிர்த்து போராடி ராஜபக்சே குடும்பத்தை வீட்டுக்கு அனுப்புனாங்களே, அவங்க கதை இல்ல. மூணு தசாப்தமா இலங்கை பேரினவாதத்தை எதிர்த்து போராடினாங்களே ஈழ தமிழர்கள், அவங்க கதையும் இல்ல. இது எதிர்த்து பேசவே முடியாம, தங்கள் தேவைகளை சொல்ல முடியாம 21வது நூற்றாண்டுலயும் ஏறத்தாழ அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களோட கதை, தமிழ் மக்களோட கதை, தமிழ்நாட்டிலிருந்து இலங்கை சென்ற மக்களோட கதை. மாட்ட போல நினைச்சுக்கிட்டார் மனிதரை எல்லாம் கவுனத்துடன் புசனத்தை வாரி வீசுறார். ஓட்டம் ஓடி வேலை செய்தும் கூலி இல்லையா, அவர் உத்தரவை மீறிவிட்டார் தோட்டத்தில் வேலை இல்லையா. பட்டணத்து சீமான் போல் படுத்துறங்குறார், அவர் படவேறி குடிச்சு போய் ஆட்டமாடுறார். உங்ககிட்ட ஒரு டீ சாப்பிட்ற நேரம் இருக்கா? உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும். நாம் சாப்பிடுற டீக்கு பின்னாடி உள்ள கதை. உங்கள பல பேருக்கு அந்த துயர் மிகுந்த கதை நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை ஜானியில் எழுதின எரியும் பனிக்காடு மூலமாவோ, இல்ல அதை தழுவி எடுத்ததா சொல்லப்படுற பரதேசி படம் மூலமாகவோ. சரி, டீ எஸ்டேட்ல வேலை செய்யற மலையக தமிழ் மக்கள் இப்ப எப்படி இருக்காங்க? இப்ப அந்த மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல கண்டியில சில பகுதிகளுக்கு பயணம் செஞ்சோம். சரி, இன்னமும் ஒரு நாளைக்கு இந்திய ரூபாய் மதிப்புல 200 ரூபாய்க்கு 12 மணி நேரம் வேலை செய்யும் இந்த மக்கள் யாரு? சமகாலத்துல இருக்கிற அடிமை முறைக்கு சான்றா இருக்கிற இந்த மக்களோட வரலாறு தான் என்ன? இலங்கையின் முதலாவது ஆளுநர் பிரெடரிக் நோர்த் 1815 1817 காலப்பகுதியில் இலங்கையில் சாலைகள் அமைக்க பஞ்சத்தாலும் பசிப்பட்டினியாலும் பாதிக்கப்பட்டிருந்த தமிழகத்திலிருந்து, குறிப்பாக திருச்சி, மதுரை, திருநெல்வேலி உட்பட தென் தமிழகத்திலிருந்து அழைத்து வரப்பட்டவர்களே இன்றைய இலங்கை வாழ் இந்திய வம்சாவளிகள் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மலையக மக்கள். மனிதர்கள் வாழாத மத்திய மலைக்காடுகளை தம் குருதியாலும் வியர்வையாலும் கடின உழைப்பாலும் இலங்கையின் உலகத்தரம் வாய்ந்த தேயிலை தோட்டங்களாக உருவாக்கியவர்கள் இவர்கள்தான். இந்த பணிகள் 1817 தொடங்கினாலும் 1823 ஆண்டளவிலேயே கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. பழமையில் தூரம் பயணப்பட்டு ராமேஸ்வரம் வரையிலும் வந்து, அங்கிருந்து தோணிகள் மூலம் தலைமன்னார் வரைக்கும் வந்து, பின்னர் மீண்டும் தலைமன்னாரிலிருந்து மாத்தலை, கண்டி வரை ஓட்டமும் நடையுமாக வந்த இம்மக்கள் பல துயரங்களுக்கு ஆளாகி இன்னும் இம்மண்ணின் பொருளாதார சுமைகளை தம் தலைமேல் சுமந்த வண்ணம் எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமின்றி வாழ்ந்து வருகிறார்கள். ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஜேம்ஸ் டெய்லரால் 1867 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட தேயிலை இலங்கையை பலப்படுத்த உதவியதே தவிர இந்த தேயிலையை பயிரிட உழைக்கும் மக்களின் வாழ்வாதாரம் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு இன்றளவில் எந்த முன்னேற்றத்தையும் வழங்கவில்லை. நாங்க அவ்வளவு கஷ்டமான நிலையில ஒழுங்கா டொய்லெட் இல்லை ஜனங்களுக்கு. இந்த வீடு உடஞ்சி விழுதுச்சு. நாக்கு நகையெல்லாம் வச்சு எனக்கு சல்லி ஒன்றும் கொடுக்கல அரசாங்கத்தில். அதுக்கு ஒப்பும் இல்லை. வீடு உடஞ்சி வீடை கட்டிக்கிட்டு போப்பாங்கிறாங்க. நான் இருக்கிறது என் தங்கச்சி வீட்டு வீட்டில். இப்போ தான் அங்கே எங்கள் சொந்தக்கார வீட்டில் அந்த கோயிலுக்கு இருந்தங்கிற ஒரு வீடு ஒன்று இருக்கு. அந்த வீட்டை நான் இப்போ சல்லி கொடுத்து நான் தாரேன்னு வாங்கியிருக்கேன். நானும் நோயாளி ஆளு. எங்களுக்கு என்ன சலுகை செய்கிறாங்க சார்? வர்ற நேரம் சொல்கிறாங்க இதுக்கே போடுங்க, இந்த இந்த இது பெட்டிக்கு போடுங்க, கணக்கா ஃபோனுக்கு முன்னுக்கு போடுங்கிறாங்க, டெலிஃபோனுக்கு முன்னுக்கு போடுங்கிறாங்க, என்ன கேஸ்க்கு முன்னுக்கு போடுங்கிறாங்க. ஒன்றுக்கு நாங்கள் போட்டு இந்த எனக்கு 61 வயசு, எங்களுக்கு எந்த சலுகை இங்கே நடக்கலைங்க சார். அரசாங்கம் கொடுத்த அரிசியை கூட எனக்கு இல்லைன்ட்டு கை பெண்டேஜோட நான் போயிட்டு கலெக்டர் ஏஜி ஆஃபீஸில் கதைச்சி அழுததுக்கு பிறகு எனக்கு 10 கிலோ அரிசி கொடுத்தாங்க சார். இந்த மக்கள் இங்க வந்து ஏறத்தாழ 150 வருஷம் ஆச்சு. ஆனா அவங்க வாழ்க்கை தரம் 50 வருஷம் பின்னாடி தான் இருக்கு. ஒரு 8 வீட்டுல 5 பேருக்கு மேல இங்க வசிக்கிறாங்க. எங்களுக்கு
நாங்களும் 19 வருஷமா தோட்டத்தில் தான் வேலை. ஆனால் எங்களுக்கு ஒரு நடவடிக்கையும் இல்லை. நானும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு துரமாரில் இருந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஒரு இடத்துல எங்களுக்கு உதவி கிடைக்கல. இல்லை இல்லை, இது தோட்ட கணக்குலேயே அந்த காலத்தில் கட்டி கொடுத்த வீடுகள் தான். இது வருஷ கணக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நாங்கள் கல்யாணம் கட்டி வந்தவங்க தானே. வாங்க. இதுல தான் 5 பிள்ளைகளும் நாங்களும் இருக்கிறோம். மகமாறு வாங்க தர தோட்ட தொழிலாளி வந்து 200 வருஷம் இந்த தோட்ட தொழிலாளி வாழ்றாங்க இந்த லைத்துல தான். அதை பத்தி யாரும் எந்த இதுவும் பாக்குறது இல்லைங்க. அவங்க ரொம்பவே ஒரு வீட்டுல 3 குடும்பம் இருக்கு. அப்ப அதனால அவங்களுக்கு ஜீவிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். கொடுக்குற 900 ரூபாயில அவங்க ஜீவிக்க இயலாது. நாங்களும் இலங்கையர்கள் தான். ஆனா எங்களை இங்க இருக்கிற ஈழத்தவர்களும் ஏத்துக்கிறது இல்ல, இலங்கை அரசும் ஏத்துக்கிறது இல்ல. எங்களுக்கு இங்க எந்த உள்கட்டமைப்பு வசதிகளும் இல்ல. எங்களோட பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க கூட ஏதும் செய்யறது இல்ல அப்படிங்கிறாரு பெரியவரான தியாகராஜா. நான் பிறந்து வளர்ந்த லைடி உடுவில் ஊராகல் அடிக்கிறதுல எங்கள் தாய் தகப்பனால் அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க அவங்களாம் செத்து மையமாக போயிட்டாங்க. இத்தனை வருஷ காலமாக இருந்தும் கூடியது இந்த வெள்ளைக்காரன் போட்டு கொடுத்த வீட்டில் தான் இருக்கோம். தகரம் விட்டு போயிட்டு பல முறையாக தொடமாட்ட சொல்லியும் எந்த ஒரு விஷயம் பார்க்குறாங்களே செய்கிறாங்க. அவங்களுக்கு நினைச்ச காட்சி வைக்கிறாங்க, மரங்களை வைக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. எங்களுக்கு உள்ள கட்டிகளுக்கு எதிர்கால பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஒரு நல்ல முறை இல்லை. வீட்டுக்குள்ள ஒரு அட்டல் மரம் உடஞ்சிருந்தாலும் பார்க்குறாங்க. அப்போ இதெல்லாம் நாங்கள் இந்த வறுமையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். 25 வருஷமாக தலைவராக இருந்தேன். இருந்தக்கூடிய தலைவர் சொந்தமானு செஞ்ச ஒரு சரி ஜீவன் செய்யலை, ஆரம்பம் சொந்தமானு செய்யலை, பார்த்த அளவு கூட இல்லை. சொல்லி கூட பல முறை நாங்கள் டிஸ்கஷன் போட்டோம், அது செஞ்சோம், லெட்டர் அடித்தோம். அந்த லெட்டருக்கு கூட ஒரு விதமான அழகான பதில் இல்லை. அப்போ இந்த இதெல்லாம் செய்கிறாங்க. என்னதுக்கு யூனியன் நோட், என்னதுக்கு தொழிற்சங்கம்? சமீபத்துல இந்திய அரசு மலையக தமிழர்களுக்குன்னு வீடு கட்டி கொடுத்திருக்காங்க. ஆனா அதுலயும் இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் ஊழல் செஞ்சுட்டதா குற்றம் சாட்டுறாங்க இந்த மக்கள். அந்த இடத்துக்கான பத்திரமும் கூட தங்களுக்கு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறாங்க. அரசாங்கத்தை சொல்லி காணி எங்களுக்கு வீடு திட்டம்னு கொடுத்துருக்கு. 7% காணி கொடுத்ததுக்கு என்ன, அந்த வீடு கட்டுறதுக்கு சொன்னா இந்தியன் ஆதாரம் சொல்லி தான் எங்களுக்கு கொடுத்துருக்கு. அது 3 கிராமில போகுது. அப்படின்னா அவங்க சொல்றாங்க, ஒன்று இந்தியன் ஆதாரம் சொல்றாங்க, இன்னொன்று அரசாங்க திரும்ப சொல்லி அப்படின்னு சொன்னாலும் கொடுத்ததுக்குன்னா இப்போ அந்த கொடுத்த வீடுகளுக்கு அரசாங்கத்தாக இப்போ 5 லட்சம் ரூபா சொல்லி 90,000 தான் கொடுத்துருக்கு. 90,000 கொடுத்து மிச்சம் கொடுக்கல. அவங்களுக்கு கொடுத்த சொல்ல நாங்கள் நீ பேங்க் லோனோ இதை எடுக்க போனது அந்த காணிகளுக்கு கொடுக்குற உறுதி பத்திரம் இல்லை. உறுதி பத்திரம் சொன்னா எங்களுக்கு என்ன இருக்குன்னு அத்தாச்சு பேங்க்ல சொல்ல கடன் எடுக்கணும்னு சொன்னா அந்த உறுதி பத்திரம் எங்களுக்கு இல்லை. இப்படியான மோசமான நிலையிலையும் பிள்ளைங்க நல்லா படிச்சு மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஆனா போதுமான பொருளாதார வசதி இல்லாததால அவங்களால மேற்கொண்டு படிக்க முடியாம சிரமப்படுறாங்க. எனக்கு 21 வயசு மக ஒன்று இருக்குங்க. சரி, என் மகளை ஏண்ட அளவுக்கு நான் செலவழித்து படிக்க வச்சு மட்டக்களப்பு கேம்பஸ்க்கு போயிட்டு போன மாதம் 3 நாள் நாங்கள் காலேஜில் ரூம் எடுத்து தங்கி தான் என் மகளை அந்த இன்டர்வியூக்கு நான் அனுப்பி விட்டேன். மறுபடியும் ஜப்னாவுக்கு போனோம். ஜப்னாவில் 2 கேம்பஸ்க்கு என் மகளுக்கு நாங்கள் 35,000 கடை வாங்கி நகையெல்லாம் வச்சு நான் போயிட்டு 3 நாள் தங்கி கேம்பஸ்க்கு அப்ளிகேஷன்லாம் போட்டு எல்லாம் டெஸ்ட்டெல்லாம் செஞ்சு இந்த போன கிழமை இப்போ 2-3 நாளைக்கு முன்னுக்கு தான் எங்கள் மகளுக்கு யூனியன் செட் போக மட்டக்களப்பு கேம்பஸ்க்கு வந்திருக்கு. இப்போ எங்கள் மகள் ஒரே கரைச்சி நான் கேம்பஸ்க்கு நான் போகணும் அம்மா அப்படின்னு, இனி அனுப்புங்க, நான் ஒரு அரசாங்க ஜாப் செய்யணும். ஆனால் எனக்கு நான் இருந்த கையில் வச்சிருந்த சரியெல்லாம் செலவழிச்சுட்டு எனக்கு செலவழிக்கக்கூடிய நிலைமை இல்லை. அதே சமயம் படிக்க போற இடத்துலயும் இன ரீதியான பாகுபாட்டுக்கு உள்ளாரதாக படிக்கிற பிள்ளைங்க சொல்றாங்க. அநேகமா இந்த இலங்கை நாட்டுல பெரும்பான்மையினம், அதாவது சிங்கள மொழி பேசுற மக்களுக்கு மட்டும்தான் நிறைய வசதிகளையும் எல்லாத்தையும் அமைச்சு தராங்க. ஆனா இந்த தமிழ் மக்கள் ஒரு பாடசாலையில கூட ஒரு பிள்ளை, நான் படிக்கிற பாடசாலையா இருக்கட்டும், அது பெரும்பான்மை குழந்தைகள், அதாவது சிங்கள மொழியை பின்பற்ற அந்த மொழி பேசுற மாணவர்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அந்த பாடசாலை பேரை நான் சொல்ல விரும்பல. அப்ப அந்த மாதிரி ஒரு பெரும்பான்மையினத்துக்காக அமைக்கப்பட்ட ஒரு பாடசாலையில தான் நான் கல்வி கற்கிறேன்.
அதுல கூட பாத்தீங்கன்னா எங்களோட தமிழ் பிள்ளைகள், தமிழ் மட்டும் இல்ல முஸ்லிம் பிள்ளைகள் எல்லாமே படிக்கிறாங்க. ஆனா சிங்கள மொழி பேசுறவங்களுக்கு மட்டும் அனைத்து வசதிகளும் காட்டப்படுது. ඒ සාමික මෙදියත්වීමේ පංගුකරුවෙක් ප්‍රතිස්කරුව බවට පත්වීම තමයි මගේ වගකීම. ඒ වෙනුවෙන් සාමික මෙදියත්වීමේ කොටස්කරුව බවට මා පත්වීම. சரி, இதுக்கு என்னதான் தீர்வுன்னு கேட்டப்ப புதுசா பதவியேற்று இருக்கிற அனுரகுமார திசைநாயகா மேல நம்பிக்கை இருக்கிறதா சொல்றாங்க. அதே சமயம் பலர் இந்தியா எங்களுக்கு உதவணும்னு சொல்றாங்க. காலையில சொன்னேன் இந்திய அரசாங்கம் நம்மளை கைவிடாது அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு காலையில இருந்து ஆளுகர் சொன்னேன், என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இந்திய அரசாங்கம் நம்மளை ஒரு நாளும் கைவிடாது, நமக்காக இந்திய அரசாங்கம் போராடும் அப்படிங்கிற ஒரு இதுல சொன்னேன். யாரும் பயப்படாங்க பிள்ளைகளா. ஒரு இலங்கை பிரஜைக்கு இந்தியா எப்படி உதவ முடியும்? தொப்புள் குடி உறவா இருக்கலாம், இங்கே இருந்து புலம்பெயர்ந்து வந்தவங்களாவும் இருக்கலாம். ஆனா அவங்க இப்போது இலங்கை தமிழர்கள், இலங்கையர்கள். இதையெல்லாம் மீறி இந்திய தேசிய குடிமக்கள் பதிவேடுல இருந்தும் இந்தியா அவங்கள தள்ளி வச்சிருக்கு. ஏன் இன்னும் அவங்க இந்தியாவை நம்புறாங்க? இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட மலையக தமிழரான மயில்வாகனம் திலகராஜா கிட்ட பேசினோம். இந்தியா பண்ணணும்னு இலங்கையில வாழ்ற மலையக இந்திய வம்சாவளி மக்கள் சொல்றாங்கிறது ஒரு கேள்வியா இருந்தா, அந்த மக்களின் எதிர்பார்ப்பு 100க்கு 1000% சரி என அந்த மக்கள் சார்பில் இந்த தேர்தலில் போட்டி போட்ட ஒரு வேட்பாளர் சொல்றாங்க. காரணம் என்னவென்றால், இலங்கையில் அந்த மக்கள் இன்றைய திகதி வரை இந்திய தமிழர்கள் என்றுதான் பதிவு செய்யப்பட்டு வைத்திருக்கிறார்கள். இந்தியாவில் எப்படி சாதி அரசியலமைப்பாக்கம் செய்யப்பட்டு சாதி ரீதியாக அரசியலமைப்பாக்க பதிவுகள் எல்லாம் இருக்கிறதோ, அதற்கு நேர் ஒத்ததாக இங்கே இன ரீதியான பதிவுகள் இருக்கிறது. எனவேதான் இந்தியாவில் சாதி பிரச்சனை, இலங்கையில் இனப்பிரச்சனை. எனவே இங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய இனப்பிரச்சனை என்பது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்குமானதாக காட்டப்படுகிறது. அது இலங்கை தமிழர்களுக்கும் சிங்கள தேசத்துக்குமானதாக காட்டப்படுகிறது. இன்னொரு பக்கத்தில் இந்திய தமிழர்களுக்கும் இந்த தேசத்திற்கும் ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் பிரதிபலிப்பு தான் இந்தியாவை இன்னமும் நம்புகிறார்கள். இந்தியாவுக்கு இங்கே வந்து எங்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இலங்கை அவர்களை இந்தியர்களாக பார்க்கிறது, இந்தியா அவர்களை இலங்கையர்களாக பார்க்கிறது. இதுதான் இதில் உள்ள சிக்கல். எங்களுக்கு திரும்ப கொடுக்கிறோம் என்கிற பெயரில், குடியுரிமை என்கிற பெயரில் வாக்குரிமை கொடுத்திருக்கிறார்கள் தவிர இன்னும் நாங்கள் குடியுரிமையாளராக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதாவது நாங்கள் இலங்கை குடிகளாக இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னா சொல்லுவாங்க, இலங்கை குடிகள் தானே உங்களுக்கு சிட்டிசன் இருக்குது. அர்த்தமுள்ள குடிகளாக நாங்கள் இல்லை. We are not meaningful citizen in this country. வாக்காளராக நாங்கள் வாக்கு பதிவு செய்கிறோம், ஆனால் குடிமக்களாக இலங்கையிலிருந்து எங்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுக்காது அரசு இருக்கிறது. ஒரு வேண்டுகோள், எங்கள் மக்கள் இந்தியாவை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நாங்கள் இன்னும் இந்தியர்களாக வைக்கப்பட்டிருக்கிறோம், இந்திய தமிழர்களாக வைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே எனது வேண்டுகோள் எல்லாம், முதலாவது கவனம் எங்கள் மீதும், நான் கவனமா சொல்றேன், எங்கள் மீது என்று சொல்லுங்க. இலங்கை தமிழர்கள் மீது கவனம் செலுத்துங்க, அவங்களுக்கு தீர்வு கொடுங்க, அதுல நாங்கள் எதிர்ப்பே கிடையாது. ஆனால் இந்திய தமிழ் அடையாளத்தை சுமந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் மீதும் இந்தியா கவனம் கொள்ளுங்கள். வருஷத்துக்கு $100 மில்லியன் மதிப்புக்கு இலங்கையிலிருந்து தேயிலை ஏற்றுமதி ஆகுது. இந்த மக்களோட உழைப்பு தான் இதுக்கு காரணம். ஆனா இங்கே எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பேரு கள்ளத்தோணியா, தோட்டக்காட்டான் அப்படிங்கிறது தான். அவங்க கூட இருக்கும்போது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. 100 சதுரடி வீட்டுல வாழ்றாங்க, ஆனா அவங்க கூட பூனை, மீன், நாயின்னு பல ஜீவராசிகளும் சேர்ந்து வாழுது. விலங்குங்க கிட்ட கூட அவங்க இந்த பாகுபாட்டையும் காட்டுறதா தெரியல. ஆனா அவங்கள இத்தனை தசாப்தமா சக மனிதனா கூட மதிக்காத சூழல் தான் இங்க நிலவுது. அனுரா மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருக்காங்க இந்த மக்கள். அதே நம்பிக்கையோட நாங்களும் தமிழ்நாட்டுக்கு பயணமானோம். தோட்டத்திலே நல்ல காலம் கெட்டு போச்சுங்க, இந்த தோட்டத்தூர வச்சது தான் சட்டமாச்சுங்க. மாட்டை போல நினைச்சுக்கிட்டார் மனிதரை எல்லாம், அவர் அவனத்துடன் திசை வாரி வீசுறா. ஓட்டம் ஓடி வேலை செய்தும் கூலி இல்லையா, அவர் உத்தரவ மீறி விட்டால் தோட்டத்தில் வேலை இல்லையா. பட்டணத்து சீமான் போல் படுத்துறங்குறார், அவர் படவேறி பிடிச்சி போய் ஆட்டமாடுறார். காரிலேறி பவனி வந்து கணக்கு கேட்கிறார், காரில் உள்ளோரையும் எட்டவரும் வேலை செய்ய சொல்கிறார். கண் சிவக்க குடித்து விட்டு நாயர் பேசுகிறார், அவர் கலகக்காரே நீதான் என்று தீர்ப்பு கூறுகிறார்.